வாழைப்பூ போட்டாச்சு. வாழைப்பூ போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வந்து வாழைப்பூ வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி விடுங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு தண்ணியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேணாம். அதுலேயே வந்து தண்ணி வந்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதில் விடும். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு நம்ம வந்து அதை வந்து குக் பண்ண போகிறோம். நல்லா வந்து அது குக் ஆகட்டும். அது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பூவும் உப்பும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வந்து அந்த உப்பு வந்து அந்த வாழைப்பூக்குள்ளே இறங்குற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மறுபடியும் வந்து மூடி போட்டு இந்த தண்ணி வந்து சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சுண்டிடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம இந்த தண்ணி வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போதும். ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள் தண்ணி வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு நம்ம போடும்பொழுது அந்த வாழைப்பூ நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து வேக வச்சோன்னா அது வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கசப்பு தன்மை எடுக்காது. இப்போ பாருங்கள் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பருப்பு விழுந்த பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணி நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறமா கூட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள்